காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல், சஜித்திற்கு ஆதரவு வழங்கும் சுதந்திர கட்சி. வைத்தியர் அர்ச்சுன கைது, 7ஆம் திகதி வரையில் விளக்கமறியல். ரணில் ஆதரவு எம்பிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்தது மொட்டு. மட்டக்களப்பு பிரபல பெண்கள் பாடசாலை மாணவியுடன் சர்ச்சையில் சிக்கிய பிள்ளையானின் சகா. இலங்கை மக்களால் அதிர்ச்சி அடைந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்கள். பிலிப்பைன்ஸில் 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். போர் பதற்றம் உக்கிரம், மத்திய கிழக்குக்கு விரைந்த அமெரிக்க போர்க்கப்பல்கள். தொடர்வென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுகுறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வரும் 7ஆம் திகதி கொழும்பில் கைச்சாத்திடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியர் அர்ச்சுனா மன்னார் போலீசாரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் வைத்தியசாலை வைத்தியர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் நேற்று முன்தினம் இரவு நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்தியதாக மன்னார் வைத்தியசாலை நிர்வாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு முன்வைத்துள்ளது. மன்னார் தம்பண்ணை குளத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் அண்மையில் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வந்த நிலையில் வைத்திய செயற்பாட்டு வைத்தியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களின் சேவைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து வைத்தியர் அர்ச்சுன நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு மன்னார் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இதன்போது அவரை எதிர்வரும் 7ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சி தீர்மானத்திற்கு எதிராக செயற்படும் உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தீர்மானித்துள்ளது. இது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளரால் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க கட்சி முடிவெடுத்து விட்டதால் வேறு வேட்பாளருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு வழங்கினால் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட ஒரு சில மக்கள் இணைந்து அமைச்சர்கள் அமைச்சு பதவிகள் வேண்டும் என்று சொல்லி உருவாக்கிவிட்டார்கள். ஆனால் அதுவே இன்று எமது மாவட்டத்திற்கான சாபக்கேடாக மாறிவிட்டது என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதியொதுக்கீட்டின் மூலம் புனருத்தாரணம் செய்யப்படும் கிரான் ஆதிவைரவர் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிடுவதற்காக நேற்று முன்தினம் மாலை வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் ஆலய வழி முன்றலில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான குடிநீர் திட்டத்தை நான் கொண்டு வந்த போது அதை அம்பாறை மாவட்டத்திற்கு மாற்றிவிட்டார்கள். இவ்வாறு பல விடயங்களை அவர்கள் தடுக்கின்றார்கள். இந்நிலையில் மட்டக்களப்பு மாதவனை பிரச்சினைக்கு கூட இன்னும் தீர்வு எட்டப்படாமல் உள்ளது. இது இவ்வாறிருக்க தமிழ் மக்களாகிய நாம் அனைவரும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே சரியான ஒருவரை தேர்ந்து வாக்களித்து எமது அரசியல் பிரச்சினைக்கான தீர்வுகளை பெற முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 40 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அரசாங்கத்தின் புலனாய்வு அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவினர் வீடு வீடாக சென்று சில ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். அந்த ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில வாரங்களில் அடுத்த தேர்தலில் பலரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை தேர்வு செய்வார்கள் என தெரிய வந்துள்ளது. அப்போது நாட்டில் நிலவும் அரசியல் நிலவரங்கள், வேட்பாளர்களின் புகழ், நாட்டை கட்டியெழுப்பும் திறன் போன்றவற்றை ஆய்வு செய்த பிறகே வேட்பாளரை தேர்வு செய்வோம் என 30% அதிகமானோர் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
பிலிப்பைன்ஸில் நேற்றைய தினம் சனிக்கிழமை 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மிண்டானோ தீவின் கிழக்கு கரையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வு கடலில் புவிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 6.8 ரிக்டர் அளவில் இந்த நில அதிர்வானது பதிவாகியுள்ள நிலையில் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் சேதம் ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டாலும் நிலநடுக்கத்துக்கு பிந்திய நில அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என பிலிப்பைன்ஸ் நிலநடுக்க ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு அடிக்கடி எரிமலை வெடிப்புகள் மற்றும் நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கான அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என அமெரிக்கா கூறியிருந்தது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கடந்த புதன்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு பழிவாங்க இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனி அறிவித்தார். இதனால் இஸ்ரேல் ஈரானிடையே பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது.